கேரளாவில் 2 பல்கலைக்கழகங்களுக்கு இடைக்கால துணைவேந்தர்களை நியமனம் செய்த ஆளுநரின் முடிவு தன்னிச்சையானது என கூறி உச்சநீதிமன்றத்தில் அம்மாநில அரசு வழக்கு தொடர்ந்தது. பல்கலைக்கழக விதிமுறைகள் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டுள்ளதாகவும், எனவே அவர் பிறப்பித்த துணைவேந்தர்கள் நியமன ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேர்வு குழுவை அமைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் உள்ளது என்றும், ஆனால் ஆளுநர் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு தனி குழுவை அமைப்பதாகவும் கேரள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து துணைவேந்தர்கள் தேர்வுக்கான தேடுதல் குழுவை அமைக்கும் அதிகாரம் யுஜிசி விதிப்படி ஆளுநருக்கு இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். தேர்வுக்குழுவை அமைப்பதில் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே பிரச்சினை இருப்பதால் தேர்வுக்குழுவை உச்சநீதிமன்றமே அமைக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். குழு உறுப்பினர்கள் குறித்த பெயர்களை வழங்குமாறு கேரள அரசுக்கு உத்தரவிட்டனர். கேரள அரசும் ஆளுநர் தரப்பும் இன்று ஆலோசனை நடத்தி தலா 4 பெயர்கள் வீதம் 8 பெயர்களை இரு தரப்பும் வழங்க வேண்டும். அதன் பிறகு குழுவை உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும் என்று நீதிபதிகள் அறிவித்தனர். வழக்கு நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.